கடக ராசி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். 100% துல்லியமாக கணிக்கப்பட்ட உங்களுடைய ஜோதிட ராசி பலன்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கடகம் ராசியில் பிறந்த நீங்கள் யார் அப்படிங்கிறத, எப்படிப்பட்டவங்க, உங்களுடைய குணநலன்கள் எப்படி இருக்கும், கிரக நிலைகள் எப்படி இருக்கும், கிரக மாற்றங்கள் எல்லாம் பொறுத்து உங்களுடைய வாழ்க்கை எப்படி அமையும், மிக மிக முக்கியமாக உங்களுடைய ஒட்டுமொத்த ஜாதகத்தையும் முழு ரகசியத்தையும் தெளிவாக துல்லியமாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கடைசி வரைக்கும் பாருங்கள், அப்போ தான் எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக புரியும். அதுக்கு முன்னாடி கடகம் ராசியில் பிறந்த நீங்கள் எந்த மாதத்தில் பிறந்தீங்க அப்படின்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பெரிய அதிர்ஷ்டம் காத்துட்ருக்கு. மறக்காமல் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் அது என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய வரும். கடகம் ராசி அன்பர்களே, நீங்கள் ஒரு நீர் ராசி. இதனால் கடகம் ராசியில் பிறந்த நீங்கள் இயல்பிலேயே இலகிய மனம் கொண்டவர்களாக இருப்பீங்க. பொதுவாகவே கடகம் ராசிக்காரர்கள் அமைதியான குணம் கொண்டவர்கள் அப்படின்னு தான் சொல்லணும். சந்தோஷத்தோட பிறருக்கு உதவும் குணம் கொண்டவர்கள் நீங்கள். உள்ள ஒன்று வச்சுக்கிட்டு வெளியில் ஒன்று பேசுகிறதோ இல்லை செய்கிறதோ உங்களுக்கு சுத்தமாக பிடிக்காது. அது மட்டும் இல்லாமல் ஒரு ரசனைக்காரர்களாக இருப்பீங்க. தங்களுடைய வாழ்க்கையே ரசித்து அனுபவிக்கணும், ரசித்து வாழ நினைப்பீங்க. 12 ராசிகள்லேயே கடகம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு மிக மிக அதிகப்படியான தன்னடக்கம் இருக்குது. அப்படிங்கிறதையும் யாராலையும் மறுக்கவே முடியாது. உணர்ச்சிகரமான ராசி உங்களுடைய கடகம் ராசி மட்டும்தான். கடகம் ராசியில் பிறந்த நீங்கள் மற்றவர்களுக்கு எந்தவித பிரதிபலனும் எதிர்பார்க்காம உதவி செய்கிறதுல மிக சிறந்த குணம் கொண்டவர்களாக, மற்ற ராசிக்காரர்களை விட நினைவு திறன் உங்களுக்கு ரொம்ப அதிகமாகவே இருக்கும். ஆண்டாண்டு காலமாக நடந்திருக்கக்கூடிய மிக முக்கியமான நிகழ்வுகளை கூட, அதாவது பல ஆண்டுகளுக்கு முன்னாடி நிகழ்ந்த நிகழ்வுகளை கூட மறக்காம அப்படியே ஞாபகம் வச்சிருப்பீங்க. அன்பு செலுத்துறதுல சரி, கருணை காட்டுறதுலையும் சரி, நீங்கள் தான் முதல்ல இருப்பீங்க. உங்களோட அன்பான பேச்சாலையும் நிர்வாக திறனாலையும் அனைவரையும் உங்களோட முழு கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்துடுவீங்க. அதே மாதிரி கடகம் ராசியில் பிறந்த நீங்கள் தங்களுடைய உடன் பிறந்தவர்கள் மீது அதிக அக்கறையோடு இருப்பீங்க. குறிப்பாக உங்கள் உடன் பிறந்தவர்களுடைய நல்வாழ்வு மற்றும் மகிழ்ச்சிக்காக போராடுவீங்க. ஒட்டுமொத்தமாக கடகம் ராசிக்கார ாகிய நீங்கள் தங்கள் உடன் பிறந்தவர்கள் பொக்கிஷம் போல பாதுகாப்பீங்க. என்னதான் உடன் பிறந்தவர்கள் உங்களுக்கு துரோகம் நினைச்சாலும், என்னதான் உடன் பிறந்தவர்கள் உங்கள் மீது பாசத்தை காட்டாமலே இருந்தாலும் நீங்கள் பாசத்தையும் காட்டுவீங்க. அவங்களுடைய வாழ்க்கையோட முன்னேற்றத்துக்கு நீங்கள் உதவுவீங்க. உங்களுடைய கடகம் ராசியோட அதிபதி சந்திர பகவான் அப்படிங்கிறதால ரொம்ப உணர்ச்சி வசப்படக்கூடியவர்கள், மென்மையான குணம் படித்தவர்கள், அதிக சென்டிமெண்ட் பார்க்குறவங்க அப்படிங்கிறதையும் யாராலையும் மறுக்க முடியாது. தெய்வ பக்தி, பெரியவர்கள் மீது மரியாதை, குழந்தைகள் மீது அன்பு, சமூகத்தின் மீது அக்கறை, பயம், இது எல்லாமே உங்ககிட்ட நிச்சயமாக இருக்கும். பெரிய தியாகுகள் அப்படின்னு தான் உங்களை சொல்லணும். அந்நியருக்காக கூட தியாகம் செய்வீங்க, பகைவர்களுக்காக கூட தியாகம் செய்வீங்க. பாசக்காரர்கள், பாசத்திற்கும் பழக்கத்திற்கும் உயிரை கூட கொடுப்பீங்க. குரலை உயர்த்தி பேச மாட்டீங்க. ஆனால் உங்களுடைய கருத்தில் நீங்கள் சொன்ன சொல்லில் உறுதியாக இருப்பீங்க. மாற்றி பேச மாட்டீங்க. சில நேரங்களில் திடீர்னு கோபிச்சுக்கிட்டு பல நாட்கள், பல மாதங்கள், ஏன் பல ஆண்டுகள் கூட பேசாமல் இருக்கிறது உங்களுடைய பழக்கமாகவே இருக்குதுங்க. உங்களுடைய கோபத்தை அமைதியாக தான் காட்டுவீங்களே தவிர அடிதடியில் காட்ட மாட்டீங்க. காட்டவும் தெரியாது. எதிர்பாராத சின்ன சின்ன விஷயங்கள் கூட நீங்கள் ரொம்ப சென்சிட்டிவாக இருந்து கோபிச்சு கொள்வீங்க. அதனால உங்கள் கூட பழகிறது சிலருக்கு சிரமமான காரியமாக இருந்தாலுமே பலரும் உங்களை புரிஞ்சுக்கிட்டு பழகுனா அவங்கள விட்டு பிரியவே மாட்டீங்க. 12 ராசிகளில்
அதிக அளவுக்கு நேர்மையும் விசுவாசமும் உண்மையும் வாய்மையும் உடையவர்கள் அப்படின்னா இந்த கடகம் ராசிக்காரர்கள் தான் முதல்ல இருப்பீங்க. சட்டுன்னு யார்கிட்டையும் பெருசாக ஒட்டிக்க மாட்டீங்க. உயிருக்கு உயிராக பழகிட்டா ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் அவங்கள விட்டு பிரியவே மாட்டீங்க. பிரிய முடியாமல் தவிப்பீங்க. அதே போல் மிதுனம் ராசிக்காரர்களைப் போல பட்டும் படாமலும் தொட்டும் தொடாமலும் பழக உங்களுக்கு தெரியாது. கடகம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் உடல் பொருள் ஆவி அத்தனையுமே தத்தம் செய்யும் அளவுக்கு முழு ஆத்மார்த்தத்தோட ஈடுபாடோட மற்றவங்க கிட்ட பழகுவீங்க. அதாவது உள்ள ஒன்று வச்சுக்கிட்டு வெளியில் ஒன்று பேசுகிறது, அந்த மாதிரியான பழக்கம் மற்றவங்க கிட்ட நீங்கள் நெருங்க கூட மாட்டீங்க. பழகினவங்க கிட்ட காட்டவே மாட்டீங்க. அமைதியோட சிகரம் அப்படின்னு தான் சொல்லணும். சத்தம் போட்டு சிரிக்கவும் சத்தம் போட்டு அழுகிறதுக்கும் கூட தயங்குவீங்க. அழுக கூட மாட்டீங்க, சத்தமாக சிரிக்க கூட மாட்டீங்க. அது எதுவும் உங்களுக்கு பிடிக்காது. பெருசாக சத்தமாக பாட்டு கேட்குறதோ அல்லது அதிக சத்தத்தோட படம் பார்க்குறதோ, மற்ற விஷயங்கள் அதிக சத்தத்தோடு யாராவது பேசினா இது கூட உங்களுக்கு பிடிக்காது. பொறுமையாக பேசு, பொறுமையாக பாரு அப்படிங்கிற மாதிரி தான் உங்களுடைய குணநலன்கள் இருக்கும். உங்களுடைய சிரிப்பு சத்தத்தை வெளியே கேட்கக்கூட முடியாது. வாழ்க்கையில் சிக்கலான காலகட்டத்தில் கடகம் ராசியில் பிறந்த ஆண்களும் சரி பெண்களும் சரி உறுதியான முடிவெடுத்து பொறுமையாக திறமையாக செயல்படுறதுல நீங்கள் வல்லவர்கள் அப்படின்னு தான் சொல்லணும். அதுதான் நீங்கள் உங்களுக்கே இருக்கக்கூடிய தனி சிறப்பு தான். அது சந்திர ராசிக்காரனாக கடகம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு குருவோட ராசிக்காரர்களாக இருக்கக்கூடிய தனுசு மற்றும் மீனம் ராசிக்காரர்கள் பழகுவதற்கு, திருமணம் செய்வதற்கோ நட்பு கொண்டாடுவதற்கோ இணக்கமான ராசிகளாக இருப்பாங்க. தனுசு மீனம் சிறப்பான ராசி உங்களுக்கு. அதாவது பழகுவதற்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த மாதிரியான விஷயங்களுக்கு இந்த 2 ராசியும் உங்களுக்கு சிறப்பாக ஒத்து போகும். குருவோட ராசியும் சந்திரனோட ராசியும் இணைஞ்சு போகும்போது உங்களுக்குள்ளான குரு சந்திர யோகம் ஏற்படும். இதனால் வாழ்க்கையில் பெரிய முன்னேற்றத்தை உங்களால் பார்க்க முடியும். ஒரு குடும்பத்தில் கடகம் ராசிக்காரர்களாகிய நீங்கள், கடகம் ராசியில் பிறந்த நீங்கள் மூத்தவராக இருந்தால் தன்னுடைய இளைய சகோதர சகோதரிகளுக்கு திருமணம் செஞ்சு வச்சுட்டு தான் அவங்களுக்கான குடும்ப கடமைகளை முடிச்சுட்டு தான் நீங்கள் திருமணம் செஞ்சு கொள்வீங்க. அதில் உறுதியாக இருப்பீங்க. குடும்பம் ஒரு கோவில். ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி பெரும்பாலுமே கடக ராசிக்காரர்கள் வீட்டுக்குள்ளார பாதுகாப்பாக இருக்கிறதையே விரும்புவீங்க. தன்னோட வீடு, தன்னோட கடை, தன்னோட தொழிற்சாலை அப்படின்னு தன் சார்ந்த இடம் தன்னுடைய குடும்பம் தான் அப்படின்னு அதுக்குள்ளாரையே இருந்து பழகிடுவீங்க. அதை தான் நீங்கள் ரொம்ப விரும்புவீங்கன்னு சொல்லலாம். குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு ரொம்ப சிறப்பானதாக இருக்கும். நீங்கள் திருச்செந்தூர் முருகப்பெருமான வழிபாட்டில் ஈடுபட்டீங்க அப்படின்னா மிகப்பெரிய அளவிலான சந்தோஷத்தையும் செல்வ செழிப்பான வாழ்க்கையையும் நிச்சயமாக பார்க்கலாம். ஒரு முறையாவது வாழ்க்கையில் சென்றுவாங்க. மிக சிறப்பான யோகம் உங்களுக்கு. அதிர்ஷ்டம், மிகப்பெரிய முன்னேற்றம் நிச்சயமாக கிடைக்கும் அப்படிங்கிறத உறுதியாக சொல்லலாம். கடக ராசியில் பிறந்த நீங்கள் உங்களுடைய குணநலன்கள் நிச்சயமாக நல்லா மாதிரியாக தான் இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான ஒரு மாற்று கருத்துமே இல்லை. இனி வரக்கூடிய நாட்கள் எல்லாமே உங்களுக்கு நல்ல நாட்களாக மட்டும்தான் அமையும்.